ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது சர்ப்ரைஸ் வீடியோ கிடையாது, அதற்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. தேர்ஸ்டேவோட வீடியோ. தேர்ஸ்டே தான் நாங்கள் அந்த பிளேஸுக்கு போயிருந்தோம். ஸோ தேர்ஸ்டேவோட வீடியோ என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, ஜஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன நினைப்போம், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே போகணுன்னு சொல்லி நினைப்போம். அதே மாதிரி தான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் மடமடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். என்றைக்குமே ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் எங்கேருந்து தான் சுறுசுறுப்பு வரும்னு தெரியல. அதனால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம், அப்போ தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக அங்கே இருக்க முடியும். ஏன்னா அங்கே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது நம்ம மைண்ட்ஃபுல்லாக இங்கே இருக்கும், வீட்டில் வேலை முடிக்கலையேன்னு சொல்கிற அந்த மைண்ட் தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சீக்கிரமாக ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையை என்ன செஞ்சேன்னா, வண்டியில் போகும் இல்லையா, வண்டியை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அது ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்துச்சு, மறுபடியும் ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி கொடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்குள்ளே வந்து வீடெல்லாம் கூட்டி அழகாக தொடச்சி விட்டாச்சு. வீடெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போனோம். ஏன்னா எனக்கு ஸ்லிப்பர் அருந்து போச்சு. செப்பல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அவ்வளோக்கு ரொம்ப வெளியே போக கிடையாது, அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி போகிறது கொஞ்சம் ஃபங்க்ஷன், கொஞ்சம் பிக்கஸ்ட் ஃபங்க்ஷன் ஆனதுனால நான் என்ன செஞ்சேன்னா, ஸ்லிப்பர் ஒன்று வாங்கிக்கலாமேன்னு சொல்லி ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு விருப்பப்பட்டாச்சு. ஒரு லோக்கல் கடையில் தான், ஒரு 10 minutes வாக்கபிளில் தான் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு ஈஸியாக என்னோட டாட்டருக்கு ஒரு ஸ்லிப்பரும் எனக்கு ஒரு ஸ்லிப்பரும் சீக்கிரம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நேரமெல்லாம் எடுக்க கிடையாது ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்கு. ஒரு நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 10 minutes வாக் பண்ணோம். அங்கே ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த கடையில் எல்லாமே இருந்துச்சு, ஸ்லிப்பர்ஸ் மட்டும் இல்லை, பேக்ஸ் எல்லாம், சைட் பேக்ஸு அண்ட் கண்ணாடி எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்னடா ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, என்ன ஃபங்க்ஷன் என்ன எதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்கன்னு தான் பார்க்குறீங்க. ஆமாம், அது ஃபங்க்ஷன்னா நம்ம பொறுத்தவரையில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். என்னன்னா, என்னோடய டாக்டர் வந்து விஜய் டிவியில் நீயா நானால கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் ஓகே. அது ஒரு பிக்கஸ்ட் திங்காக எங்களுக்கு இருந்துச்சு. நீயா நானில் போய் பொண்ணு டாக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறனாலே எனக்கு ரொம்ப பெருமையான செயலாக இருந்துச்சு. அதை தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணியாச்சு. அந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த வாரம் வரும். அப்போது என்னன்னு சொல்கிறேன். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் இப்போ சொல்ல விரும்பல. அது ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட்டு தான். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த நீயா நான் பார்ட்டிசிபேட் பண்ண தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, கடைக்கு போய் ஒரு 5 minutes கூட ஆகல, ஸ்லிப்பர்ஸ் 2 பேருக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 o'clock போனோம். எங்களுக்கு எப்போ முடிஞ்சுன்னா நைட் 2 o'clock தான் நான் அந்த இதே முடிஞ்சு, அந்த ஷூட்டே முடிஞ்சு. அதுக்கப்புறமா வண்டி எடுத்து வீட்டுக்கு வரும்போது நைட் 3 o'clock ஆகிடுச்சு. அந்த ஷூட்டை நாங்கள் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். அதில் ஒரு குட்டியோண்டு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு, ஆனால் அதை இப்போ சொல்ல விருப்பம் இல்லை. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.